ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள வர்றோம், வார்த்தைகளை கேட்கிறோம், இயேசுவை பத்தி கற்றுக்கொள்றதுக்கு, இயேசுவை பத்தி அறிகிற அறிவுல வளர்ச்சி அடைகிறதுக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஒவ்வொரு கிழமையும் இந்த சபைகளுக்குள்ள வரும்போது போதகர்மார் நமக்கு என்னத்தை கற்றுக்க தர்றாங்கன்றா, வேற உலகத்தின் காரியங்களை பற்றி அல்ல, இயேசுவை பத்தி கற்று தர்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நாம தேடுகிற நிம்மதி, நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இந்த இயேசுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? நம்ம அவரை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது நமக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அப்ப இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனாலதான் வார்த்தை மிகவும் முக்கியம். வார்த்தை